சேகர் அண்ணா, சத்தியயுகத்தின் மார்க்கெட் எப்படி இருக்கும்? எங்கிட்டம் ஒரு டைம் மெஷின் இருக்கிறது. அது நம்மை சத்தியயுகத்திற்கு கொண்டு செல்லும். இது என்ன மாதிரியான டைம் மெஷின்? இது திவ்ய புத்தி கொண்ட டைம் மெஷின். இப்போது போகலாம். இது உண்மையிலேயே சத்தியயுகம்தான். ஒவ்வொரு மூலையும் திவ்யத்தால் நிரம்பியுள்ளது. ஆமாம், கண்டிப்பாக. இதுதான் சத்தியயுகத்தின் மார்க்கெட். இங்கு தேவையான எல்லா சிறிய பெரிய பொருட்களும் கிடைக்கின்றன. உதாரணமாக அரசகுமாரர், அரசகுமாரிகளின் தங்கத்தாஜ்கள், எல்லா வகையான பழங்கள், உடைகள், பாத்திரங்கள் மற்றும் புஷ்பக் விமானம் போன்ற அனைத்தும் இங்கு உள்ளது. இதோடு நாம் இந்த எல்லா பொருட்களின் ஷோரூம் மற்றும் உற்பத்தி பகுதிகளையும் பார்க்க போகிறோம். அதனால வீடியோவின் முடிவு வரை எங்களுடன் தொடருங்கள். இவர்கள்தான் அந்த திவ்யமான அரசகுமாரரும் அரசகுமாரியும். இப்போது முதலில் நாம் புஷ்பக் விமானத்தின் ஷோரூமுக்கு செல்லலாம். அங்கு அரசகுமாரரும் அரசகுமாரியும் தாங்களாகவே புஷ்பக் விமானத்தை பார்க்க வந்துள்ளனர். இதுதான் புஷ்பக் விமானம் தயாரிக்கும் பகுதி. அங்கு புஷ்பக் விமானங்கள் உருவாக்கப்படுகின்றன. தேவி, நாம் ஒரு முறை இந்த அற்புதமான புஷ்பக் விமானத்தின் வேகத்தை முழுமையாக சோதித்து பார்க்கலாமா? ஓ தேவி, இந்த விமானம் நம்மை சொர்க்க பயணத்திற்கு அழைத்துச் செல்ல ஆவலாக இருக்கிறது போலிருக்கிறது. ஆம் தேவ. தேவி, இதன் வேகம் ஒலி வேகத்தையும் விட அதிகமாக உள்ளது. உண்மையில் இந்த புஷ்பக் விமானம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இவை சில விதவிதமான வடிவமைப்பும் வேகமும் கொண்ட புஷ்பக் விமானங்கள் உங்கள் முன். சத்யுகத்தில் பதவியின் அடிப்படையில் புஷ்பக் விமானங்களின் வேகமும் வேறுபடுகிறது. எப்படி ராஜா, ராணி ஆகியோரின் புஷ்பக் விமானங்களின் வேகம் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களின் புஷ்பக் விமானங்களின் வேகத்தை விட அதிகமாக இருக்கும். இவை அனைத்தையும் தாதி குல்சார்ஜி தமது அனுபவத்தில் கூறியுள்ளார். இது சத்யுகத்தின் அற்புதமான பழங்கள் தோட்டம். இங்கிருந்து இனிமையான பழங்களை கவனமாக பறித்து முதலில் அரண்மனைக்கும் பின்னர் சந்தைக்கும் கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த பழங்களை இன்று அரண்மனைக்கு அனுப்ப வேண்டும். ஜி, இதை பாருங்கள், எவ்வளவு அழகாகவும் இனிப்பாகவும் இருக்கின்றன. அண்ணா, இந்த புஷ்பக் விமானம் எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். வாங்க, இப்போது இந்த பழங்களை புஷ்பக் விமானத்தில் வைக்கலாம். அண்ணா, இன்றைய பழங்கள் எவ்வளவு தாசா மற்றும் மனமுள்ளவை. இதுவே சொர்க்க தோட்டங்களின் அடையாளம். வாங்க, இந்த பழங்களை அரண்மனையின் களஞ்சியத்தில் அலங்கரிப்போம். ஆமாம், பாருங்கள் அண்ணா, இந்த பழங்கள் எவ்வளவு அழகாகவும் சாரும் நிறைந்தவையாகவும் இருக்கின்றன. உண்மையில் சத்தியயுகத்தில் எல்லா விஷயங்களும் தெய்வீகமானவை. இதுதான் கோஷாலை. இங்கு மாடுகள் மிக சிறப்பாக பராமரிக்கப்படுகின்றன. இந்த கோஷாலையில் மாடுகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. மாடுகளை மேய்ச்சலுக்கு கோபாலர்கள் தோட்டங்களுக்கும் அல்லது நதிக்கரைகளுக்கும் அழைத்துச் செல்கிறார்கள்.
மாடு எவ்வளவு அமைதியாகவும் மென்மையாகவும் இருக்கிறது. ஆமாம், இதற்கும் தன் வீட்டுக்கு போகும் வழி நன்றாக தெரியும். இதன் பால் எவ்வளவு அமிர்தம் போன்றது. வாங்க, இந்த அமிர்தத்துடன் ஒப்பிடக்கூடிய பாலை புஷ்பக விமானத்தில் வைக்கலாம். ஆமாம், நிச்சயமாக. வாங்க, நாம் இப்போது என்னவென்று பார்ப்போம். இப்போது அரண்மனை தூரத்திலிருந்து தெரிகிறது. ஆமாம், மிக விரைவில் இந்த அற்புதமான அமிர்தத்துடன் ஒப்பிடக்கூடிய பால் அரண்மனைக்கு சென்றடையும். அரண்மனையின் முன்றில் எவ்வளவு அழகாகவும் ஒளிர்வாகவும் இருக்கிறது. ஆமாம், சத்தியயுகத்தின் ஒவ்வொரு பொருளும் தெய்வீகத்தால் நிரம்பியுள்ளது. இது சத்தியயுகத்தின் தெய்வீக உடை தயாரிப்பு தொழிற்சாலை. இங்கிருந்து முழு ராஜ்யத்திற்கும் பொன்னிற உடைகள் வழங்கப்படுகின்றன. பார், இந்த உடை எவ்வளவு தெய்வீகமான ஒளியை பரப்புகிறது. பார், புஷ்பக விமானம் பொன்னிறமான ஆகாயத்தை நோக்கி செல்கிறது. சத்தியயுகத்தில் ஒவ்வொரு உடையும் சுயமரியாதையின் சின்னமாகும். இந்த உடைகள் எவ்வளவு தெய்வீகமானவை. இந்த உடை தெய்வீகமானது ஆன்மாவின் மரியாதையவே போர்த்திக் கொண்டது போல. சத்தியயுகத்தில் ஒவ்வொரு உடையும் சுயமரியாதையின் சின்னமாகும். சத்தியயுகத்தின் ஆபரண தொழிற்சாலை. இங்கு ஆபரணங்கள் தயாரிக்கப்படுகின்றன. சத்தியயுகத்தில் ஒவ்வொரு ஆபரணமும் ஆன்மாவின் தெய்வீகத்துவத்தின் சின்னமாகும். இந்த ஹாரில் எவ்வளவு நுணுக்கமான மற்றும் தெய்வீகமான கலை இருக்கிறது ராஜகுமாரி. இந்த ஆபரணம் உங்கள் ஒளிக்கேற்ப உருவாக்கப்பட்டுள்ளது. இது சத்தியயுகத்தின் பாத்திர உற்பத்தி தொழிற்சாலை. இங்கு பாத்திரங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இதுதான் அந்த தெய்வீகத்துவம். எங்கு பார்த்தாலும் ஒவ்வொரு சேவையிலும் அழகு மற்றும் புனிதம் பிரதிபலிக்கிறது. இது சத்தியயுகத்தின் மரசாமான்கள் தொழிற்சாலை. இங்கு வீடுகளுக்கும் அரண்மனைகளுக்கும் மரசாமான்கள் தயாரிக்கப்படுகின்றன. சில நேரங்களில் குழந்தைகளும் வேலையிடத்திற்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த ஊஞ்சல் ஆன்மாவையே ஊஞ்சலடிக்க வைக்கிறது போல இருக்கிறது. வாங்க, இப்போது நாம் மீண்டும் சங்கம யுகத்திற்கு, அதாவது ஒரு முக்கியமான வரலாற்று காலத்திற்கு மெதுவாக செல்லலாம்.